வணக்கம் தோழர். டிராகன் படம் பார்த்தீங்களா நீங்க? அந்த படத்த பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்ல முடியுமா? தோழர். ஆக்சுவலா வந்து இந்த டிராகன் படம் வந்து ட்ரெய்லர் விடும்போது வந்து இதுல என்ன பெருசா காட்டிட போறாங்க? ஒரு என்டர்டெயின்மென்ட் காலேஜ் பசங்கள பத்தி இருக்கும்னு நெனச்சேன். ஆக்சுவலா இத வந்து சிவகார்த்திகேயன் நடிச்ச அந்த டான் படத்த கூட கம்பேர் பண்ணாங்க. ஏன்னா இது டிராகன், இது டான் கிட்டத்தட்ட ஒரே மாரி இருக்கு சொல்லிட்டு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணத்துல தான் வந்து இந்த படத்த பார்க்க போனேன். இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வத் மாரிமுத்துன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓமை கடவுளேன்னு சொல்லிட்டு ஒரு படத்த ஆல்ரெடி டைரக்ட் பண்ணாரு. அந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு. இதுல நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன். ஆக்சுவலா பிரதீப் ரங்கநாதன் வந்து தமிழ் சினிமாவுல வந்து இயக்குனரா தான் அறிமுகமானாரு. கோமாளி படம் மூலியமா ஜெயம் ரவி வச்சு பண்ணி அந்த படம் 100 கோடி கிட்ட நல்லா கலெக்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2வது படம் வந்து லவ் டுடே. அது பார்த்தீங்கன்னா, ஏஜிஎஸ் புரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா, அவரு டைரக்டும் பண்ணி நடிச்சிருப்பாரு. அந்த படமும் வந்து நல்ல ஒரு 100 கோடி கிட்ட வெற்றி அடைஞ்சது. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2வது நடிகரா 2வது படம். ஓகேங்களா? தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா, ஒரு 3வது படம். ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டா வந்து அறிமுகமாறாரு. அதுல பார்த்தீங்கன்னா 96% வந்து 12th எடுக்குறாரு. ஆனாலுமே வந்து அவர் விரும்புற பொண்ணு வந்து, "நீ நல்லா படிக்கிற பையன். எனக்கு வந்து ரகட் பாய்ஸ் தான் பிடிக்கும்னு" சொல்லிட்டு அவர ரிஜெக்ட் பண்ணிடுது. ஸோ அத ஒரு விஷயமா எடுத்துட்டு காலேஜ்ல பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமா படிக்காம, அராத்து பண்ணிக்கிட்டு டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதோட ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னா 48 அரியர் வாங்குறாரு. அந்த 48 அரியர கிளியர் பண்ணாமயே காலேஜ விட்டு கடந்து வந்து, ஃபிரெண்ட்ஸ் கூட ஜாலியா சுத்திட்டு, அப்பா, அம்மாவ வந்து ஏமாத்திட்டு இருக்காரு. ஸோ அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு. அந்த கேர்ள் ஃபிரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ்ல பழக்கமான பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பொறுமைய இழந்து, "நீ எனக்கு வேணாம்டான்னு" விட்டுட்டு போயிடுச்சு. ஸோ இப்படியே கதை நகர்ந்துட்டு இருக்கும்போது வந்து, என்ன காரணம் சொல்லி இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லுதுன்னா, "நீ பொறுப்பு இல்லாம இருக்க. பிளஸ் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போற பையன் வந்து ரூ. 1,20,000 சம்பாதிக்கிறேன்னு" சொல்லுது. ஸோ அத ஒரு வீம்பா எடுத்து என்ன பண்றான்னா, நான் ரூ. 1,20,000 சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் மூலியமா ஒரு ஃபேக் சர்டிபிகேட் ரெடி பண்ணி வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலைக்கு சேர்ந்துடுறான். ஒரு கோடிங் கம்பெனில வேலைக்கு சேர்ந்துடுறான். அது கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறான். இத பார்த்த உடனே ஒரு பெரிய இடத்துல இருந்து அவனுக்கு சம்மந்தம் வருது. சோ அப்படியே லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பெரிய இடத்து சம்மந்தம், ரூ. 3,00,000 சம்பளம்ன்ட்டு. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா, அவனோட காலேஜ் பிரின்சிபல் மிஸ்கின் இருக்காரு. அவர் திடீர்னு இவன பார்த்துட்டு இவன ஃபாலோ பண்ணி போயிட்டு, என்னடா பண்றேன்னு கேட்டதுக்கப்புறம், அவன் சார் என்ன விட்டுருங்க சார். நான் தெரியாம பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்ன விடலாம் மாட்டேன். உன்ன வந்து மேனேஜர்ட்டயும் சொல்ல மாட்டேன், உன் மாமனார்ட்டயும் சொல்ல மாட்டேன். அதுக்கு பதில் புதுசா ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உனக்கு 3 மாசம் டைம் தரேன். வந்து 48 அரியர கிளியர் பண்ணிட்டு போ அப்படின்றாரு. இவன் வந்து முதல்ல வந்து என்னால முடியாது, என்னால படிக்க முடியாது அப்படின்னு வந்து இது பண்றான். அதுக்கப்புறம் வந்து யோசிச்சு பார்க்குறான். நம்ம இன்னைக்கு 3,00,000 சம்பளம் வாங்குறோம். இன்னொரு நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கு. பொண்ணு. இத விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலேஜ்ல போய் வந்து அந்த 48 அரியர் கிளியர் பண்ண பிளான் பண்றான். அங்க பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்து ப்ரொபசரா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இவன வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண அந்த பொண்ணே ப்ரொபசரா இருக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா, ரியலைஸ் பண்ணி லைஃப்னா என்னன்னு புரிஞ்சுட்டு, அந்த 3 மாசத்துல வந்து படிச்சு நல்லா விழுந்து படிச்சுட்டு 47 அரியர் கிளியர் பண்ணிடுறான். அந்த ஒரு அரியர் என்ன என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து, அந்த ஒரு அரியர கிளியர் பண்றதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் ஃபாலோ பண்றான். ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண வந்து பார்க்க போனதுனால கண் முழிச்சு அவனால வந்து படிக்க முடியாம போயிடும். அதனால எக்ஸாம்ல வந்து அது அவனால எழுத முடியாம போயிடும். ஷார்ட்கட் மூலியமா என்ன பண்றான்னா, பேப்பர் சீசிங் பண்ணான். அந்த ஒரு பேப்பர் பாத்தீங்கன்னா வந்து பேப்பர் சீஸ் பண்ணும்போது வந்து, அந்த காலேஜ்ல நல்லா படிக்கிற கூகுள்ல வேலை கிடைச்ச ஒரு பையனோட பேப்பர மாத்தி வச்சிருக்காங்க. அதனால இந்த பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வந்து சூசைட் அட்டெம்ப்ட் போறான். இந்த இன்சிடென்ட் வந்து இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தெரியும். சோ அங்க போயிட்ட உடனே அவன் மனசு உடைஞ்சு போயிட்டு, என்னால தானே இந்த பையனுக்கு வந்து இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறான். என்ன ஆகும்ன்ட்டு ஆடியன்ஸ் இது பண்ணும்போது கடைசியில பாத்தீங்கன்னா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஐ மீன் தாலி கட்டுற டைம்ல வந்து எல்லா உண்மையா ஒத்துக்கிட்டு எல்லாத்தையுமே சொல்றான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வந்து சிறைக்கு போய் அப்புறம் அந்த அந்த பையனுக்கு அந்த கூகுள்ல வேலை கிடைச்சது. சிறைக்கு போய் திருப்பி வந்து ஒரு டெலிவரி பாயா வேலை செய்றான். இந்த நேர்மைய பார்த்து மிஸ்கின் என்ன பண்றாருன்னா வந்து அவரோட பிரின்சிபலா இருக்க மிஸ்கினே வந்து காலேஜ் அது அவங்க பொண்ணையே வந்து குடுத்துடுறாரு. சோ மிஸ்கின் பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்ட்டிங்ல எப்படி காட்டுறாங்கன்னா வந்து வருஷம் வருஷம் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து யார மாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பையன காட்டுறாங்க. முடிக்கும்போது வந்து நீங்க இந்த பையன் மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து நானு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன இருக்க போகுது? ஒரு குப்பை படம் போல இருக்கும்னு நினைச்சேன். பாத்தீங்கன்னா இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு வந்து படிப்பு தான் ரொம்ப முக்கியம். நீங்க ஷார்ட் கட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ண முடியாது. இன்னொரு விசித்திரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டைரக்டர் வந்து இந்த ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. ஆமா. இப்ப கே.எஸ். ரவிக்குமார் பாத்தீங்கன்னா அவரோட மாமனாரா நடிச்சிருக்காரு. மிஸ்கின் பாத்தீங்கன்னா பிரின்சிபலா நடிச்சிருக்காரு. கௌதம் வாசுதேவ் வந்து மேனேஜரா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவரும் டைரக்டர் தான். அவரும் நடிச்சிருக்காரு. சோ இந்த படத்தோட டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து வந்து ஒரு கெஸ்ட் ரோல்ல பண்றாரு. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஜெனரேஷனுக்கு வந்து படிப்பு மட்டும் தான் வந்து நிரந்தரம். நீங்க என்ன ஷார்ட்கட்ல ஒரு விஷயத்த பண்ணாலுமே, நீங்க வந்து அத ஒரிஜினலா பண்றது வந்து டிஃபரெண்ட் அப்படின்ற மாரி ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதுல இன்னொரு விஷயம் எனக்கு வந்து பெர்சனலா வந்து கொஞ்சம் இதுவா நெருடலா இருந்த விஷயம் என்னன்னா வந்து, சில விஷயங்கள ஜெனரலைஸ் பண்றாங்க. இப்ப வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பாத்தீங்கன்னா வந்து ஆல்கஹால்
எடுக்கிற ஓ மாதிரியும் அந்த மாதிரி அது மாதிரி விஷயங்கள் நிறைய ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காரு படத்துல. இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. அது தேவையில்லை. தேவையில்லாத ஆக்சுவலா ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நிறைய ட்ரக் அடிக்டிவோ மற்ற விஷயங்கள போயிட்டு இருக்கும்போது இது மாதிரி விஷயங்கள் வந்து படத்துல வந்து கொண்டு வரது வந்து மத்தபடி எனக்கு இந்த படத்துல வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. அப்பா கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா இருந்தது. கதை களமா பாத்தீங்கன்னா நேர்த்தியா இருந்தது. டைரக்ஷன் நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. இந்த ஒரு கண்டிப்பா வந்து ஒரு படம்னா வந்து எல்லாமே நிறைய இருக்காது. நிறைய இருக்காது. அந்த குறைகளை வந்து அடுத்த வாட்டி அவாய்ட் பண்ணணும். ஏன்னா பிரதீப் ரங்கநாதன்றவர் வந்து ஆல்ரெடி வந்து லவ் டுடே புகழ்ல இருக்கிறதுனால வந்து அவரை ஃபாலோ பண்ண ஒரு கூட்டம் இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து சமூக பொறுப்போட அவர் அணுகுனாருன்னா வந்து இவரும் யங் டைரக்டர் அஸ்வித் மாரிமுத்து வந்து அடுத்த அவர் பண்ண போற படம் வந்து சிம்பு கூட பண்றாரு. சிம்பு கூட பண்றதுனால வந்து சோ இது மாதிரி விஷயங்கள்ல வந்து இவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து அதை முன்னெடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. பட் எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா டிராகன் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா சார். இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க, நீங்க அவங்க அந்த 3 வருஷம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு திரும்ப காலேஜ் எப்படி படிக்க முடியும் வந்து அந்த ஹீரோ அரியர் இருந்தது எழுத முடியுமே தவிர திரும்ப காலேஜ் சேர முடியல. அதுக்கான ஆன்சர் வந்து படத்திலே வருது. மிஸ்கின் என்ன சொல்றாருன்னா உனக்கு வந்து நான் போர்ட்ல வந்து ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் உனக்காக வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான பதில் படத்திலே வருது. பட் பிராக்டிகலா அது பாசிபிள் இல்ல. இப்படி சொன்னாதான் வந்து ஆடியன்ஸ் புரியும்ன்றதுனால சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா வந்து ஆர்டிபிஷியலா தான் இருக்கு. பட் இருந்தாலும் கன்க்ளூஷன் அந்த மெசேஜ் என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்றது போது வந்து இந்த குறைகள் எல்லாம் பெருசா தெரியல. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க அந்த படத்துல வந்து அந்த பெண்கள் சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது வழிய வந்து புகுத்துறது வந்து தவறுதலா முன்னுதாரணமா இருக்கும். யங் ஜெனரேஷன் ஏதோ இளைமறைவு காய்மறைவா நடக்கிறது வந்து ஓப்பனா மீடியா காட்டுறதுன்றது கண்டிக்கத்தக்கதான் சமூக ஆர்வம். அப்படிதான் நம்ம அந்த கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இதை வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாக்குறாங்க. நீங்க இவ்வளவு பெரிய மெசேஜ் சொல்லும் போது ஒரு ஷார்ட்கட்ல போக கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மெசேஜ் சொல்லும் போது அப்படி சொல்லும் போது இந்த விஷயங்களையே தவிர்த்து ஹீரோ கூட வந்து சிகரெட் பிடிக்கிறது ஒரு மேனரிசமா உண்மை. இப்ப நம்ம சமுதாயத்துல வந்து இவங்க போறது என்ன பண்றாங்கன்னா சினிமா ஆரம்பிக்கும் போதே புகைப்பிடிப்பது உடல்நலத்தை கேடு அதெல்லாம் போட்டுட்டு இவங்க சினிமாவிலேயே எல்லாமே காட்டுறது ஒரு மேன்லி ஆட்டிடியூடா காட்டுறாங்க. ஹீரோவுடைய வந்து ஒரு மேனரிசம் சொல்லி நியாயப்படுத்துறது தவறான ஒரு இது. மத்தபடி படம் வந்து நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய பாராட்ட வேண்டிய படம் தான். கதாநாயகன் கரெக்டா வந்து டிகிரி முடிச்சு நல்லபடியா நேர்மையான தான் வந்து நிரந்தரம் சொல்லிட்டு அந்த ஒரு பாதையை நோக்கி போறது பாராட்ட வேண்டிய விஷயம். நன்றி. தமிழ்ச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வரீங்க. ஒரு சிறிய வேண்டுகோள், தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற நீங்க வெறும் வீடியோ பார்த்துட்டு கடந்து போகாம உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணீங்கன்னா எங்களோட கண்டென்ட் வந்து மெருகேற்றுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். நன்றி.